ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே போரை அறிவித்த டொனால்ட் ட்ரம்பும் ஈரானின் தரமான அதிரடிகளும் பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும் ஆரம்பிக்கப்பட போகும் உச்சக்கட்ட மோதலும். ஈரான் அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகங்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உட்கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? ஈரான் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக முன்வைத்த முன்மொழிவு தொடர்பான போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா ஊடகமும் குறித்த ஊடகத்தை கிழித்து தொங்கவிட்ட ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ஈரானிடம் மண்டியிட்ட அமெரிக்காவும் கைப்பற்றப்பட்ட எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் ஈரானிடம் ஒப்படைத்த அமெரிக்க கடற்படையினரும் ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய போரானது அமெரிக்காவின் களத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக முற்றுகையிடப்பட்டிருப்பதனால், ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் கடற்படையானது முற்றுகைகளை களமிறக்கி இருப்பதனால், ரஷ்யாவையும் சீனாவையும் ஐரோப்பாவையும் விட அமெரிக்காவின் களத்தில் தான் அதிகளவான தாக்கம் விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். வரலாறு காணாத எண்ணெய் விலையேற்றத்தினை அமெரிக்க மக்கள் அனுபவித்து வருகின்றார்கள். மேலும் இது நவம்பர் மாதம் நடைபெறப் போகும் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. அமெரிக்க மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் பல மடங்கினால் அதிகரித்து விட்டன. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மத்திய தர வர்க்கம் மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்து வருகின்றார்கள். இதனால் இனி வரக்கூடிய காலங்களில் அமெரிக்காவின் அரசியல் களத்தில் பெருவெடிப்புகள் ஏற்படலாம். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையினை அமெரிக்கர்கள் இழந்து வருகின்றார்கள். கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளுக்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நம்பக்கூடிய வீதம் 65 தொடக்கம் 70% வரையில் உயர்ந்திருந்தது. ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நம்பக்கூடிய வீதமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையின் வீதமும் 27 தொடக்கம் 33% வரையில் குறைவடைந்துள்ளது. அதிகளவான அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கைகளை இழந்து விட்டார்கள். அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்கின்ற டொனால்ட் ட்ரம்பின் திட்டங்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாக நம்புகின்றார்கள். இதனால் அமெரிக்க அரசியல் களத்திலும் பொருளாதார களத்திலும் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், இவை அனைத்தும் ஈரானுக்கு எதிரான போர்தான் காரணமாக மாறியுள்ளது என்றும் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஊடகவியலாளர்களில் ஒருவரான டக்கர் கார்ல்சன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்புக்கு நான் நேரடியான ஆலோசனைகளை வழங்கியிருந்தேன். ஈரானுக்கு எதிராக போரை ஆரம்பிப்பது அமெரிக்காவின் அரசியல் களத்தில் குறிப்பாக உங்களுடைய நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும், ஈரானுக்கு எதிரான போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சமாளிக்க முடியாமல் போய்விடும் என்றும் நான் எச்சரிக்கைகளை வழங்கியிருந்தேன். டொனால்ட் ட்ரம்பை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு நான் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தேன். அவருடைய அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்கின்ற வேலை திட்டங்கள் என்னை மிகவும் கவர்ந்திருந்தன. அமெரிக்காவை முன்னுரிமைப்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்வதற்காக திட்டமிட்டிருந்த வேலை திட்டங்கள் மிகவும் சிறப்பானவை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டன. தற்போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நெட்டன்யாஹூ பணைய கைதியாக பிடித்து வைத்துள்ளார். லெபனான் விவகாரத்திலிருந்து எங்களுக்கு இதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் ஈரானுடனான போரிலிருந்து டொனால்ட் ட்ரம்பினால் வெளியேற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை நெட்டன்யாஹூ தடுத்து நிறுத்திவிட்டார். ஈரானுக்கு எதிரான இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை நெட்டன்யாஹூ தடுத்து நிறுத்திவிட்டார். ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டிலிருந்து வளங்களை திருடுவதற்கு எந்த சாக்கு போக்குகளையும் நாங்கள் கூறக்கூடாது. மேலும் அவர்களுடைய இறையாண்மையை நாங்கள் மதிக்க வேண்டும். ஈரானுக்கு இருக்கக்கூடிய இறையாண்மையை நாங்கள் மதிக்க வேண்டும். மேலும் அது உங்களுடைய நாடு அல்ல, அது அவர்களுடைய நாடு. இவற்றை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்காக ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒரு தீர்வை எட்ட முடியும் என விரும்பினார். ஆனால் தற்போது வரையிலும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வை எட்ட முடியாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமே நெட்டன்யாஹூ தான். ஈரானுடனான போரிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதனை தடுத்து நிறுத்துவதற்காகவும், ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும், ஒப்பந்தம் எட்டப்படுவதனை முறியடிப்பதற்காகவும் நெட்டன்யாஹூவும் அவருடைய சகாக்களும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். மேலும் நெட்டன்யாஹூவை பொதுவெளியில் விமர்சிப்பதற்கு கூட ட்ரம்ப் மறுத்துவிட்டார். அந்த அளவுக்கு நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை கைதியாக பிடித்து வைத்துள்ளார். இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை தான் முதன்மையாக பார்க்கின்றார். அமெரிக்காவுக்கு முதன்மை என்கின்ற அவருடைய கோஷங்களும் கோட்பாடுகளும் தோல்வியடைந்து விட்டன. இஸ்ரேலுக்கு தான் அனைத்து முதன்மைகளையும் முன்னுரிமைகளையும் வழங்குகின்றார் என அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்சன் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு டக்கர் கார்ல்சனின் இந்த கருத்துக்கள் அமெரிக்க களத்திலே மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்கின்ற கோஷங்களும் கோட்பாடுகளும் கொள்கைகளும் குளித்தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்பதனை அமெரிக்க மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதாகவும் அமைந்திருந்தது. அதே நேரம் அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்சன் டொனால்ட் ட்ரம்ப் வேறு, நெட்டன்யாஹு வேறு என்பதனையே அடையாளப்படுத்த விரும்புகின்றார். ஆனால் உண்மையில் இவர்கள் இரண்டு பேரும் வெவ்வேறானவர்கள் அல்ல. இவர்கள் இருவருமே ஜியோனிச தலைவர்கள். அமெரிக்காவின் நிர்வாக கட்டமைப்புகள் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாக கட்டமைப்புகள் அனைத்தும் ஜியோனிச கொள்கையினாலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த உண்மைகளையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடந்த 3 வாரங்களாக ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளுக்காக துருக்கியில் இருக்கக்கூடிய இன்சரிக் அமெரிக்க விமான கட்டளை தளமானது முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றது. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளங்கள் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளன. இதனால் தற்போது அமெரிக்க இராணுவம் துருக்கியில் இருக்கக்கூடிய இன்சர்லிக் விமான கட்டளை தளத்தையே முழுமையாக பயன்படுத்துகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான தளமாக துருக்கியினுடைய விமான கட்டளை தளமே தற்போது காணப்படுகின்றது. மேலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் முதன்மை தளவாட தளமாக துருக்கியினுடைய இன்சரிக் விமான கட்டளை தளமே பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இதற்கான முழுமையான அனுமதியையும் துருக்கியினுடைய வான்பரப்பையும் துரோகி அர்துகான் வழங்கியுள்ளார். இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்க இராணுவம் இன்சரிக் விமான கட்டளை தளத்தை முழுமையாக பயன்படுத்தி வருகின்றது. அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் சில வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய ராடர் கருவிகளையும் ANTP-Y2 ராடர் கருவிகளையும் துருக்கியிலே களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவசரமாக துருக்கியிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வழங்கப்பட போவதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ANTP-Y2 ராடர் கருவிகளை ஈரான் கடந்த போரின் போது அளித்திருந்தது. இதனால் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு தேவையான ANTP-Y2 ராடர் கருவிகளை வழங்கும் நோக்கத்தோடு இந்த ராடர் கருவிகள் தற்போது துருக்கியில் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் துருக்கியிலிருந்து விரைவாக சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திற்கு அடுத்தபடியாக துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளம் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அடுத்த உச்சகட்ட தாக்குதல்களில் துருக்கியில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளமே முழுமையாக பயன்படுத்தப்பட போகின்றது. அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹுவின் தலைமையில் விசேட போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதன்போது லெபனானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாகவும் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தின் போது ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் 12 நாள் போரிலே அளிக்க முடிந்த ஏவுகணை தளங்களை கூட இந்த போரிலே அளிக்க முடியவில்லை என்பதனையும் மொசாட் உளவு பிரிவானது போர் அமைச்சரவைக்கு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது கடந்த வருடம் நடைபெற்ற 12 நாள் போரின் போது ஈரானின் அதிகளவான ஏவுகணை தளங்கள், ஏவுகணை வாகனங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 60 வரையிலான ஏவுகணை தளங்களை கொண்டிருக்கக்கூடிய வாகனங்கள் அளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற போரில் 7 ஏவுகணை தளங்களை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்காவினாலும் அளிக்க முடிந்துள்ளது. மேலும் ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் அளிக்க முடியவில்லை. ஏவுகணை களஞ்சிய சாலைகளுடைய நுழைவாயில்களை முழுமையாக சிதைக்க முடியவில்லை. 12 தொடக்கம் 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் ஏவுகணை களஞ்சிய சாலைகளுடைய நுழைவாயில்களை தாக்கப்பட்ட நுழைவாயில்களை மீள கட்டமைத்துள்ளது. மேலும் ஏவுகணை தளங்களை பயன்படுத்துவதற்காக ஈரான் சில சிறப்பு தேர்ச்சி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. இதன் விளைவாகவே எங்களுக்கு அதிகளவான ஈரானிய ஏவுகணை தளங்களை அளிக்க முடியவில்லை என மொசாட் உளவு பிரிவானது குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளின் நுழைவாயில்களை ஏன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்காவினாலும் அளிக்க முடியவில்லை? ஈரான் ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ஆயுத கிடங்குகளையும் ஏன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்காவினாலும் அளிக்க முடியவில்லை? இதனுடைய நுழைவாயில்களை பாதுகாப்பதற்காக ஈரானிய இராணுவத்தினர் எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பது தொடர்பாக கடந்த மாதமே பல காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது ஈரானிய ஏவுகணை தளங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பது தொடர்பான சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நீண்ட தூர ஏவுகணைகளையே பயன்படுத்த வேண்டும். மேலும் ஒரு ஏவுகணையை ஏவுவதற்கு முன்பு குறித்த ஏவுகணையிலே எரிபொருளை நிரப்ப வேண்டும். ஏவுகணையை ஏவுகணை தளங்கள் மூலமாக ஏவுகணை வாகனங்கள் மூலமாக பொதுவெளியில் நிலைநிறுத்தி ஏவுகணையை நிலைக்குத்தாக வைத்து ஏவுகணைக்குள்ளே எரிபொருளை நிரப்பிவிட்டு ஏவுகணையை ஏவுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு ஏவுகணையானது பொதுவெளியில் நிலைநிறுத்தப்பட்டு அந்த ஏவுகணை நிலைக்குத்தாக வைக்கப்பட்டு அந்த ஏவுகணைக்குள்ளே எரிபொருள் நிரப்பப்பட்டு
விளிம்பு ஏவுகணையை ஏவுவதற்கு குறைந்தது 3 தொடக்கம் 4 மணித்தியாலங்கள் எடுக்கும். பொதுவெளியில் ஏவுகணையை நிலைக்குத்தாக வைத்து 3 மணித்தியாலங்கள் தயார் செய்ததற்கு பின்பே அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டதற்கு பின்பே குறித்த ஏவுகணையானது ஏவப்படும். இவ்வாறு இந்த 3 மணித்தியாலங்களுக்குள்ளேயே அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் இந்த ஏவுகணை தளங்களை கண்டறிந்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. 12 நாள் போரின் போது இவ்வாறு தான் அதிகளவான ஏவுகணை தளங்கள் குறிவைக்கப்பட்டன. ஒரு ஏவுகணையை ஏவுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய 3 மணித்தியாலங்களை பயன்படுத்தி கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறித்த ஏவுகணைகளை கண்காணித்து அவற்றை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. ஆனால் கடந்த 40 நாள் போரின் போது ஈரானிய ராணுவத்தினர் சில ஏவுகணைகளை மாத்திரமே நிலைக்குத்தாக வைத்து ஏவியிருந்தார்கள். அதிகளவான ஏவுகணைகளை நிலத்தடி சுரங்கப்பாதைக்குள்ளேயே தயார்படுத்தினார்கள். அதாவது நிலத்தடி சுரங்கப்பாதைகளுக்கு வெளியே ஏவுகணை தளங்களை நிலைக்குத்தாக வைத்து ஏவுகணைக்குள் எரிபொருளை நிரப்புவதனை தவிர்த்து நிலத்தடி சுரங்கப்பாதைகளுக்குள்ளேயே ஏவுகணைகளை கிடையாக வைத்து திரவ எரிபொருளை நிரப்பியுள்ளார்கள். செங்குத்தாக அல்லாமல் கிடையாக ஏவுகணையை வைத்து எரிபொருளை நிரப்புவது என்பது இலேசான விடயம் அல்ல. நிலைக்குத்தாக வைத்து ஒரு ஏவுகணைக்கான எரிபொருளை இலகுவாக நிரப்பிவிட முடியும். ஆனால் கிடையாக வைத்து ஏவுகணையினுடைய எரிபொருளை நிரப்புவது மிகவும் ஆபத்தானதாகும். இந்த வேலை திட்டத்தை சரியாக மேற்கொள்ளாவிட்டால் நிலத்தடி சுரங்க பாதைக்குள்ளேயே குறித்த ஏவுகணையானது வெடித்துவிடும். அதிக நிபுணத்துவத்தையும் துல்லியமாக வேலை செய்யக்கூடியவர்களால் மாத்திரமே இவ்வாறு கிடையாக வைத்து ஏவுகணைக்குள்ளே எரிபொருளை நிரப்ப முடியும். எனவே கடந்த 40 நாள் போரின் போது ஈரானிய ராணுவத்தினர் சுரங்க பாதைகளுக்குள்ளேயே ஏவுகணையினுடைய எரிபொருளை நிரப்பிவிட்டு அவற்றை அவசரமாக வெளியே கொண்டு வந்து 10-15 நிமிடங்களுக்குள் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அவசரமாக ஏவுகணை தள வாகனங்களை சுரங்கப்பாதைகளுக்குள்ளேயே நகர்த்தி சென்றுள்ளார்கள். இதனாலேயே அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அதிகளவான ஏவுகணை தள வாகனங்களையும் ஏவுகணை தளங்களையும் அளிக்க முடியவில்லை. ஏவுகணை தளங்களை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறு ஈரானிய ராணுவத்தினர் சில துல்லியமான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் தான் கடந்த 40 நாள் போரின் போது ஈரானிய தரப்பினர் ஒரே தடவையில் குறைந்தளவிலான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் அதிகமாக கொத்துகுண்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளையே பயன்படுத்தி இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இவ்வாறு கிடையாக வைத்து ஏவுகணைக்கான எரிபொருளை நிரப்பக்கூடிய வேலை திட்டங்களை மேலும் இலகுப்படுத்துவதற்கான சில தந்திரோபாயமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் அவற்றை கண்டுபிடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த கட்ட போரின் போது இவற்றை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் இன்னும் வெளியாகவில்லை. எனவே இந்த தகவல்களின் மூலமாக ஒரு ஏவுகணை ஏவுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்களையும் ஈரான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆபத்தான துல்லியமான வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். மேலும் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்தி இந்த திறன்களை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதற்காக யுத்த நிறுத்த காலப்பகுதியை பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு புதிய முன்மொழிவு ஒன்றை அனுப்பி வைத்திருந்தது. குறித்த முன்மொழிவில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை தெளிவாக எடுத்துரைத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் அல் ஜசீரா ஊடகம் ஈரானிய தரப்பினர் பாகிஸ்தான் வழியாக அனுப்பி வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவு தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. ஈரான் பாகிஸ்தான் வழியாக அனுப்பி வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவானது 3 கட்டங்களை கொண்டிருப்பதாகவும் இந்த 3 கட்டத்தின் மூலமாகவே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவுகளை ஈரான் வெளியிட்டிருப்பதாகவும் 15 வருடங்களுக்கு யுரேனியம் செறிவூட்டல்களை நிறுத்துவதற்கு ஈரான் சம்மதித்திருப்பதாகவும் யுரேனியம் கையிருப்பை வழங்குவதற்கும் ஈரான் சம்மதித்திருப்பதாகவும் யுத்த நிறுத்த முழுமையாக ஏற்படுத்தப்பட்டால் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு ஈரான் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறந்து போருக்கு முன்பிருந்ததை போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பயன்படுத்துவதற்கான அனுமதியை ஈரான் வழங்கும் என்றும் அல் ஜசீரா ஊடகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அல் ஜசீரா ஊடகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையானது போலியான அறிக்கையாகும். இதனை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அவர் ஊடக சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவிலே ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக எதனையும் முன்வைக்கவில்லை. யுரேனியம் செறிவூட்டலை 15 வருடங்களுக்கு நாங்கள் நிறுத்துவதாக கூறவில்லை. யுரேனியம் செறிவூட்டல் இருப்புகள் தொடர்பாக எந்த நிபந்தனைகளையும் நாங்கள் முன்வைக்கவில்லை. அணுசக்தி திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதனை தெளிவாக கூறிவிட்டோம். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரான் கன்னிவெடிகளை அகற்றப் போவதாகவும் 3 கட்டங்களினூடாக ஈரான் ஒப்பந்தங்களை முடிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அல் ஜசீரா ஊடகமும் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இந்த ஊடக அறிக்கைகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். நாங்கள் பாகிஸ்தான் வழியாக முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கும் அல் ஜசீரா ஊடகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளுக்கும் முன்மொழிவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேலும் இந்த ஊடக அறிக்கைகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என ஈரானிய
வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே அல் ஜசீரா ஊடகத்தினுடைய அறிக்கைகள் போலியானது என்பதனையும் இவ்வாறான முன்மொழிவுகளை ஈரான் முன்வைக்கவில்லை என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில இந்திய ஊடகங்கள் இந்த தகவல்களை வெளியிட்டிருந்தன. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் பலர் கேள்விகளையும் எழுப்பியிருந்தீர்கள். மேலும் இதற்கான பதில்களை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமே வழங்கிவிட்டது. அடுத்து கடந்த வாரம் அமெரிக்கா ஈரானினுடைய எண்ணெய் கப்பலான டொஸ்கா எண்ணெய் கப்பலை கைப்பற்றி இருந்தது. மேலும் குறித்த கப்பலில் இருக்கக்கூடிய 22 மாலுமிகளையும் கைது செய்திருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 3 கப்பல்களை கைப்பற்றி இருந்தது. இப்படியான நிலைமையில் எந்தவிதமான ஆரவாரமும் சத்தமும் இல்லாமல் அமெரிக்க கடற்படையானது கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய கப்பல்களை பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு ஒப்படைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட 22 மாலுமிகளும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானிய மத்திய செல்களிடம் ஒப்படைத்திருப்பதாக பாகிஸ்தான் வழியாக அவர்கள் ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானின் டொஸ்கா எண்ணெய் கப்பலையும் அமெரிக்க கடற்படையினர் தற்போது குறித்த எண்ணெய் கப்பலானது பாகிஸ்தானிலிருந்து ஈரானை நோக்கி நகர்கின்றது. மேலும் இந்த தகவல்கள் கடந்த 3 நாட்களாக வெளிப்படுத்தப்படவில்லை. அமெரிக்க இராணுவம் ஈரானிடம் மண்டியிட்டிருப்பதனை, அமெரிக்க இராணுவம் ஈரானுக்கு பயந்திருப்பதனை வெளிப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. இருப்பினும் தற்போது தகவல்கள் கசிவடைந்து விட்டன. இதைத் தொடர்ந்து அமெரிக்க ஊடகங்களே அமெரிக்க கடற்படையினால் கைப்பற்றப்பட்ட ஈரானிய கப்பல் பாகிஸ்தான் வழியாக ஒப்படைக்க விட்டது என்பதனையும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் இது அமெரிக்க கடற்படையினுடைய மிகப்பெரிய தோல்வியையும் ஈரான் மீது வைத்திருக்கக்கூடிய பயத்தையும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசினுடைய பலத்தையும் உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே போரை அறிவித்துள்ளார். மேலும் இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களை மீட்டெடுப்பது மனிதாபிமான முயற்சியாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே பல கப்பல்கள் சிக்கிக் கொண்டிருப்பதனால் அதிகளவான நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் நாங்கள் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இந்த கப்பல்களை மீட்டெடுக்க வேண்டும். இதற்காகவே தற்போது ப்ராஜெக்ட் ஃப்ரீடமை நாங்கள் களமிறக்கியுள்ளோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கப்பல்களை மீட்டெடுக்க போகின்றோம். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக ஏதாவது வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் முழு பலத்துடன் பதிலடிகளை வழங்குவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கப்பல்கள் அனைத்தையும் மனிதாபிமான முறையில் அமெரிக்கா மீட்டெடுக்க போவதாகவும், இவ்வாறு மீட்டெடுப்பதனை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரான் ஏதாவது வேலை திட்டங்களை மேற்கொண்டால், இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் ஈரானுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே டொனால்ட் ட்ரம்ப் போரை அறிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புக்கு பின்பு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக வர்த்தக கப்பல்களை மீட்டெடுப்பதற்கு முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கின்ற உத்தரவுகளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருப்பதனால் இதற்கமைவாக அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவுக்கு அமைவாக இன்றைய தினத்திலிருந்தே ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைகளை ஆரம்பித்து விட்டோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக வரலாம். நாங்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவோம். மனிதாபிமான முறையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களையும் மீட்டெடுப்போம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரான் அதிரடியான ஆட்டத்தினை ஆரம்பித்தது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஒரு சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பலை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஃபுஜேரா துறைமுகத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பலில் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஈரானிய கடற்படையினர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகத்திலே நங்கூரமிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராசல் கைமா துறைமுகத்திலே நங்கூரமிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இதற்கு பிறகு எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் வர்த்தக கப்பலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகங்களில் நிலைநிறுத்தப்படக்கூடாது. மேலும் எங்களுடைய கட்டளைகளை மீறக்கூடிய ஒவ்வொரு கப்பல்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய கடற்படையினர் அறிவித்துள்ளார்கள். மேலும் ஈரானிய ராணுவத்தின் இந்த அதிரடியான அறிவிப்புகளை தொடர்ந்து ராசல் கைமா துறைமுகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கியுள்ளன. தற்போது ராசல் கைமா துறைமுகத்தில் எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் சரக்கு கப்பல்களும் நங்கூரமிடப்படவில்லை. அனைத்தும் பயத்திலே பின்வாங்கிவிட்டன. அத்தோடு ஈரான் அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களையும் ஆதாரங்களையும் ஈரானிய ஊடகங்கள் தற்போது வெளியிட்டு வருகின்றன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகங்களில் இருக்கக்கூடிய கப்பல்களையும் வெளியேற்றுவதற்கான அறிவிப்புகளை ஈரான் வழங்கிவிட்டது. எனவே ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தாக்குதல்
தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் அறிவிப்பு தொடர்பாக ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் இப்ராஹிம் அசீசி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா தலையிட்டால் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே ஈரானினுடைய நிர்வாகத்திற்கு எதிராக அமெரிக்கா ஏதாவது வேலை திட்டங்களை மேற்கொண்டால் இது யுத்த நிறுத்த மீறலாகவே கருதப்படும். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் நுழைவதனை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாகவும் பாரசீக வளைகுடா பிரதேசம் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடக்கூடிய அறிக்கைகளுக்கு எந்தவிதமான மதிப்பும் இல்லை. அனைத்து எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் ஈரானிய கடற்படையினர் கூறக்கூடிய கருத்துக்களை மாத்திரமே ஏற்க வேண்டும். நாங்கள் கூறுவதனை மாத்திரமே நடைமுறைப்படுத்த வேண்டும். டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நம்பி யாராவது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக வருகை தந்தால் அவர்களுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். எந்த ஒரு கப்பலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. எங்களுடைய கடற்படையினர் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசமும் பாரசீக வளைகுடா பிரதேசமும் ஈரானினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது உச்சக்கட்ட மோதலானது ஆரம்பிக்கப்பட போகின்றது. மேலும் மத்திய கிழக்கை நோக்கி அதிகளவான போர் விமானங்களும் விரைந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.